மர்மல சமையல்லாம் முடிஞ்சாச்சா? என்ன குழம்பு வச்ச? இது இந்த வாரம் வாங்கின காய்கறி அவளும் தீந்து போச்சா. வேறு கொஞ்சோண்டு கீரை மட்டும் தான் கிடந்து. அதான் ரசம் வச்சு பருப்பு கீரை போட்டு கூட்டு மட்டும் வச்சு வச்சிருக்கேன். வேற ஒண்ணு வைக்கிறதுக்கு வழி இல்ல. என்ன மர்மல ரசமும் கீரை கூட்டுனா தொண்டையில இறங்காத. இது எனக்கும் தான் தொண்டையில இறங்காது. வேற என்னத்தை செய்ய, எப்படியோ சமாளிக்கணும்ல. ஐயோ மாமியாருக்கு என்னாச்சு? மாப்பம் பிடிக்க மாதிரி இருக்கு. ஒருவேளை வெறி நாய் எதுவும் கடிச்சு போட்டா மாமியார? நாய்க்குள்ள குணம் இல்ல இந்த மாமியாருக்கு வந்துட்டா. எதே எதே உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? எனக்கு என்ன மர்மல திடீர்னு இப்படி கேட்க? நான் நல்ல கல்லு கணக்கா தானே இருக்கேன். நீங்க கல்லு கணக்கா தான் இருக்கியோ. என்னன்னா ஒரு மாதிரி மாப்பம் பிடிச்சிட்டு இருக்கேல, உங்களுக்கு ஏதோ ஆயிட்டான்னு கேட்டேன். மர்மல உனக்கு வாசம் எதுவும் வரலையா? என்ன வசந்தி? பக்கத்து வீட்டு பரிமளா மீன் பொரிக்கா, மீன் குழம்பு வச்சிருப்பான்னு நினைக்கேன். ஆமா, இது இப்ப சொன்ன பிறதான் தெரியுது. ஆமத்தே பரிமளக்கா வீட்டுல இருந்தா வாசம் குப்பு குப்புன்னு வருது. அவ கொடுத்து வச்ச மகராசி. இன்னைக்கு நல்ல மீன் குழம்பு மீன் பொரிப்பும் வச்சு ஒரு வெட்டு வெட்டுவா. ஏன் இப்படி பெருமூச்சு விடுதிய? ஒரேடியா மூச்சு விட்டுறாதியதே, பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு விட மாட்டேன். நான் 100 வயசு தாண்டி வரைக்கும் இருப்பேன். அதான கேட்டேன். 100 வயசு வரை இருந்து என் உசுர வாங்காண்டமா? மர்மல மர்மல என்னத்தை கூப்பிட்டியலா? என்ன உசுர வாங்குதேன்னு அங்க பாரு திரும்பி இருந்து புலம்பிட்டு இருக்க. என் காதுல கேட்டுச்சு, கேட்கலன்னு நினைச்சியோ? கேட்டுட்டாத்தே. ஆமா, பதில் சொல்லு, என்ன புலம்புன? அது உங்களுக்கு சரியா காதுல கேட்கல நினைக்கத்தே. உசுர வாங்குறதுக்குடா உங்களுக்கு ஆயுசு குறைவா இருந்துச்சுடா. யார்கிட்ட இருந்தாவது கொஞ்சோடு உசுர கடன் வாங்கி கொடுத்துருவேன் உங்களுக்குன்னு சொன்ன வந்ததே. அது இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டே. மர்மல அப்படியே சொன்ன. எவ்வளவு அன்பா இருக்கடி. இப்படி ஒரு மர்மம் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுமே. சும்மா அந்த மாமியாருக்கு சரியான பாம்பு செவி. மர்மல ஏதோ இப்ப பேசுனியே? அது ஒண்ணு இல்லதே, கண்ணீரை தொடங்க. எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன மர்மல? ரசமும் கீரை கூட்டு திங்கிருக்கு தானே இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிய? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அப்படியே வச்சுக்கிடலாம். ஒரு மாமியார் ஆசையை நிறைவேற்றாத மர்மம் இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு நிமிஷம் இப்ப இருங்க. எங்க மர்மல போற? வந்து சொல்லுதே. வெற்றியோட வாரேன். வெற்றியோட வருவாளா? அப்ப சந்தோஷம் தான். எப்பப்பா மீனை வாங்கிட்டு வந்து வெட்டி கழுவி குழம்ப வச்சு பொரிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டு. ஃபேன் வரை இப்படி ஓடி கிடக்கு. இந்த மனுஷன் ஆஃப் பண்ணாம போயிருக்காரு. கரண்ட் பில் யார் கெட்டுதான்னு நினைச்சாரோ தெரியல. சரி, நம்மளுக்கும் வேர்க்கல கொஞ்ச நேரம் காத்தாட உட்காருவோம். ஷப்பா, இப்பதான் கொஞ்சம் நல்ல காத்து வருது. பரிமளாக்கா, சின்ன பண்ணவா நீங்க வீட்டுல இருக்கீங்களா? என்னவோ ஏதோ நினைச்சிட்டு வந்தேக்கோ. எங்க போக, வீட்டுல தான் இருக்கேன். இப்போ சூப்பரா காத்து வருதே. ஃபேன் நம்ம ஃபேனா? நம்ம ஃபேன் இல்லம்மா, எங்க ஃபேன். என்ன இப்படி வியாறுபடுத்தி பேசுதியா? நம்ம வீடுன்னு சொன்னா அதெல்லாம் உங்க வீடு எங்க வீடு ஆயிருமா? அதெல்லாம் எழுதியே கட்டுற போறேன். நீங்க யாக்க இப்படி பயப்படுதியா? நீ எழுதி கட்டாலும் கேட்டுருவோம்மா. வாங்கக்கா, உங்களோட ஒரே காமெடி தான். சின்ன பொண்ணு, நேத்து சாயந்தரம் போல கறக்கல எங்க போன? நீ உன்ன ஆளே காணல. வீட்டுக்காரர் கூட கொஞ்சம் கடைக்கு போயிருந்தக்கோ. என்ன சுக்க, என்ன விஷயம்? யாரும் ஒண்ணு இல்ல, இந்த கீதாவுக்கும் கோகிலாவுக்கும் பயங்கர சண்டை. ஆமாக்கா, எங்க மாமியார் வேற சொல்லிட்டு இருந்துச்சு என்னவோ சண்டைன்னு. நானும் காது கொடுத்து பாதி கேட்கல. ஏன்னா என் மாமியார் பாதி கேட்டு பாதி கேட்காத பாதி என்னத்தையோ சொல்லும் பத்தியலக்கா. அதனாலதான் அது கேட்கல. சொல்லுங்கக்கோ, என்ன சண்டைன்னு? என்னவோ அவ வீட்டு குப்பா இவ வீட்டு வாசல்ல வந்து கிடந்தான். அதுக்குள்ள பயங்கர சண்டை. குடுமி இப்படி சண்டை வேற. குடுமி இப்படி சண்டையா? யாருக்கு அடி விழுந்து? 2 பேரும் மாத்தி மாத்தி அடி போட்டதுல தெரியல 2 பேருக்கு அடி விழுந்திருக்கும். அப்படியாக்கோ? ஏக்கா பிரியாக்கோ, வாங்க வாங்க. ஏக்கா, ஃபேன் நல்ல கிறுகிறுல சுத்துது, நல்ல காத்து வருதே. எங்க வாங்குனிய? யாரு இல்லதாம்மா, எங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தாரு. எங்க வீட்லயே ஒரு ஃபேன் இருக்குக்கோ. செத்தவனுக்கு கையில கொடுத்த வெத்தல மாதிரி ஓடவே செய்யாதுக்கோ. அது போக்கல இருக்கும். கேக்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னமா, நேத்து நடந்த சண்டை தானே? ஆமாக்கா, 2 பேரும் அடிபடி போட்டு கடைசியில 2 பேரும் ஆஸ்பத்திரியில போய் கிடக்கலாம். அப்படியே எந்த கதை எனக்கு தெரியாதே. எந்த ஆஸ்பத்திரியா? ஏன் சின்ன பொண்ணு, நீ பாக்க போறியோ? இல்லக்கோ, தெரிஞ்சுக்கிறதுக்குதான். 4 தெரிஞ்சுக்கிட்டோம்க்கா நம்ம தெருல இருக்கும்போது. பரிமளக்கா, கொஞ்சோண்டு இஞ்சி இருந்தா தாங்களா? எங்க வீட்டுக்காரரு கோழி வாங்கிட்டு வந்தாரு. கொஞ்சம் கோழி குழம்பு வச்சிடலான்னு பாக்கேன். இஞ்சியா? ஆமாக்கா, கொஞ்சோண்டு சின்ன துண்டு தந்தா போதும். சரி, எடுத்துட்டு வரேம்மா. அம்மா, இவ சரியான ஆளுமா. பரிமளக்கா, அப்படியே வரும்போது 2 வெள்ளை போடும், கொஞ்சோண்டு மல்லிக்கறி இருந்தா எடுத்து வாங்கக்கா. அப்பதான் நல்ல வாசமா இருக்கும் கோழி குழம்பு. என்ன சின்ன பொண்ணு அப்படி பாக்க? ஏங்கோ, அந்த அண்ணன்ட்ட வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதுதானே? கோழி வாங்கிட்டு வந்தாவுல, அது கூட சேர்த்து இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதுதானே? கடையில கோழி மட்டும் தான் இருந்துச்சாம். பக்கத்து கடையில ஒண்ணு இல்லையா. கடையை அடைச்சிட்டு போயிட்டாராம். அப்படியா? சரி சரி. பள்ளிக்கரை கொஞ்சம் காஞ்சி வீதமா இருக்கு. இருக்கட்டுமா? இருக்கட்டுக்கோ, கொஞ்சம் வாசத்துக்கு தானே. கொஞ்சம் வாசத்துக்கு தானே சொல்லி அவ்வளத்தையும் ஆட்டையை போட்டுட்டாளே. எங்க போயிட்டாரே? சின்ன பொண்ணு போயிட்டாரே. ஞாயிறாயிட்டு கோழியை வேற குழம்பு வச்சு கொடுக்கணும். என் மாமியார் வேற சத்தம் போடும். யாரு? உங்க மாமியாரு. நீங்க சத்தம் போட்டா அது அழுதுருமே. சின்ன பொண்ணு, நீ வேற கிண்டல் பண்ணத. போயிட்டாரே. என்ன கை இதெல்லாம்? இவ கூட எல்லாம் சவகாசம் வச்சுக்கிடாதீங்க. இவ இப்படித்தான் வெள்ளப்பூடி இஞ்சின்னா அதுன்னா இதுன்னா அவ்வளத்தையும் ஆட்டையை போட்டு ஓடிட்டா பாருங்க. என்ன செய்ய சின்ன பொண்ணு? கேட்டு வரும்போது இல்லன்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு பொருள் வாங்குறதுக்கே 10 நேரம் யோசிப்பேன்க்கா. அப்படியே மெதுவா பூனை போல வந்தா அப்படியே அங்க சண்டை இங்க சண்டை அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையால சாலம் காட்டி அப்படியே உங்ககிட்ட அது இதுன்னு வாங்கிட்டு ஓடிட்டா பாத்தீங்களாக்கா. ஜெகஜால கில்லடிக்கா. அடுத்த விட்டு கதையை புறணி பேசதே இவளுக்கு சுவாலியா போச்சுக்கா. ஆமா சின்ன பொண்ணு, இவளும் பக்கத்து வீட்டுக்காரி அன்னைக்கு போட்ட சண்டை கணக்கு கிடையாது பாத்துக்கா.
ஏக்கோ இப்ப என்ன எடுத்துக்கோங்க, அடுத்த வீட்டு கதையை நான் பேசவே மாட்டேனே. நமக்கு எதுக்குக்கோ அடுத்த வீட்டு கதையும் சண்டையும். ஆமா அதுவும் சரிதாம்மா. ஏக்கோ என்ன குழம்பு வச்சே, நல்ல வாசம் அடிக்க குப்பு குப்புன்னு. குதிப்பு மீன் வாங்கி குழம்பு வச்சேம்மா, கொஞ்சம் பொரிச்சேன். அப்படியேக்கோ என்ன வாசம். போறாள பிரியா எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல அதை கொண்டாக்கா இதை கொண்டாக்கான்னு கேப்பா. உங்க வீட்டுல வந்து ஏதாவது கேப்பாளா? நான் இருந்த வர்றதுக்கோ என் மாமியார் தனியா இருக்கும் பத்தியா வந்து எதையாவது வாங்கிட்டு போயிருக்கோம், வாசியிலே குடும்பத்தை நடத்திடுவா. ஆனா நானும் அப்படி இல்லக்கோ, கொஞ்சோண்டு குழம்புங்கன்னா கூட 10 நேரம் யோசிப்போக்கோ. அடுத்த வீட்டுல பச்சை தண்ணி குடிக்க கூட 10 நேரம் யோசிக்கக்கூடிய ஆள்னா பாத்துக்கோங்களா. ஆமா தெரியும், உன்னை பத்தி தெரியாதா? நீ என்னனாலும் கேட்கவே மாட்டிய. குழம்பு இறக்கியாச்சா? ஆமா இப்பதான் இறக்கி வச்சேன். நாளா யார் வீட்லயும் வாங்க மாட்டேக்கோ குழம்புலாம். உங்க வீட்டு குழம்புனா மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோங்க. வாசம் வேற 8 வீட்டுக்கு மணக்குவா, அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் எனக்காக கேட்க மாட்டேன், என் மாமியார் தான் கொஞ்சோண்டு குழம்பு இருந்தா திங்கும். ரசமும் வெறும் கீரை கூட்டு தான் வச்சிருக்கேன். மீன் குழம்புனா அதுக்கு கொஞ்சம் சாப்பாடு இறங்கும். அதனாலதான் கொஞ்சோண்டு ஒரு கிண்ணத்துல ஒரு குழம்பு மீனும் கொஞ்சோண்டு குழம்பு ஊத்திட்டு ஒரு பொரிச்சி மீன் மட்டும் போதுக்கோ, ஒன்னே மணி மட்டும் போதும். ஆமா உன் மாமியார் வயசான காலத்துல பாவம் ரசமும் கீரை கூட்ட வச்சு எப்படி திங்கும். சரி கொஞ்சம் குழம்பும் பொரிச்ச மீனும் எடுத்துட்டு வரேன். சூப்பர். இப்ப கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிறதுக்குள்ள என்ன பாடுபட வேண்டியிருக்கு. என்ன பண்ணே இந்தா என்னக்கா இதெல்லாம் நல்ல பெரிய பெரிய துண்டா போட்டு குழம்பு வர நிறைய வச்சு கொடுத்துருக்கிய. பொரிச்ச மீன பாருங்க எத்தனை அண்ணம் இருக்கட்டு. சின்ன பண்ணே குழம்பு இருக்கு, பொரிச்சதும் இருக்கு. மறுபடியும் நான் சொல்லுதேன்னு தப்பா நினைச்சுக்கிடாதீங்கக்கா. நான் யார் வீட்லயும் காப்பி கூட குடிக்க மாட்டேக்கா. உங்க வீட்டுலனால இப்படி குழம்பெல்லாம் வாங்கிட்டு போறேன். வேற யார் வீட்லயும் எதுவும் வாங்க மாட்டேக்கோ. அதான் தெரியுமே. சரி எடுத்துட்டு போ, சூடு ஆறதுக்குள்ள உங்க மாமியார் போட்டு கொடு. கொஞ்சோண்டு வயசான காலத்துல சாப்பிடுங்களா. எனக்குன்னு நான் எதுவும் வாங்க மாட்டேக்கோ, எல்லாம் என் மாமியாருக்கு தான். ஏயிட்டாரக்கோ. சரிம்மா. ஏகோ குழுவுக்கு போனோம்ல நாளைக்கு, ஞாபகம் வச்சுடுங்க என்ன. ஆமா சின்ன பொண்ணு மறந்துட்டேனே. ஆமா குழுவுக்கு வேற ரூபா அடைக்கணுமே. சரிக்கோ, அப்ப நாளைக்கு குழுவுல சந்திக்கலாம். சரிம்மா. வேன்கத்துல பற்றக்கூடாது. குழம்பு சூடு ஆறிரும், பொரிச்சதும் சூடு ஆறிரும். வீட்டுல போய் நல்லா சுட சுட கொதிக்க சாப்பிடணும். சரி நம்மளும் 2 உருண்டை சாப்பிடும். வெற்றியோட வாரண்ணா எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. 10 நிமிஷம் ஆச்சு. பேசாம ரசம் பருப்பு கீரையும் போட்டு சாப்பிட வேண்டியதான். எத்தே மர்மோளா என்ன இதெல்லாம் பார்த்த தெரியலே. கண்ணீர் ஃபீஸ் ஆயிட்டா. நல்லா பாருங்க, மீன் குழம்பு குதிப்பு மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சது. பொரிச்ச மீன் சூப்பரா இருக்கும், நல்லா கொதிக்கி. என்ன மர்மோளா எவ்வளவு கான் வாங்கிட்டு வந்திருக்க? 1 2 வாங்கிட்டு வர வேண்டியதுனே. அத பத்தில எதுக்கு யோசிக்கிய? சோத்த போட்டு கொண்டாரே, மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சதை வச்சு ஒரு வெட்டு வெட்டிருங்க. சரி மர்மோளா சோத்த எடுத்துட்டு வாப்போம். என்னத்தை என் மூஞ்சியே பாத்துட்டு இருக்கே, சாப்பிடுங்க தே. இப்படி ஒரு மர்மோ கிடைக்க நான் என்ன தவ செஞ்சனோ. ஆனா உடனே அழுது சீனை போடாதீங்க தே, சாப்பிடுங்க. மீன் குழம்பு ஆறிற போகுது. மர்மோளா ரசமும் கீரை கூட்டியும் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தா நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். எதே இப்பவே உடனே எடுத்து வச்சிருந்தேன் தே. மர்மோளா மாமியார் பேச்சை தட்டாத மர்மோ கண்டா உனக்கு தான் அவார்டு கொடுக்கறோம். புகழ்ந்தது போதும் தே, எனக்கு புகழ்ச்சியே பிடிக்காது. சாப்பிடுங்க தே. மர்மோளா 7 ஜென்மத்திலி நீதான் என் மர்மோவா. 7 ஜென்மமா? ஒரு ஜென்மத்துக்கே தாங்க முடியல தே. என்ன சொன்ன? என்னத்தே வர உங்களுக்கு காதும் சரி கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொன்னா 7 ஜென்மம் இல்லத்தே, 70 ஜென்மம் எடுத்தாலும் சரிதான். நீங்க தான் என் மாமியார், நான் தான் உங்க மர்மவா. நீ சொல்லுதா மர்மலா சரி. மக்களே இந்த மாமியார் மர்ம காமெடி எப்படி பிடிச்சிருக்கா? உங்க வீட்ல இந்த மாதிரி காமெடி எல்லாம் நடக்குமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.